எவ்வளவுதான் எட்டி எட்டி விலகி போனாலும் அவனுடைய துன்பம் கூட என்னையும் வந்து ஒட்டி இழுக்குது பாத்தியா. வசந்தன், என்னடா இது? பள்ளிக்கூடம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்படி அனாதரவா இருக்கிறியே. உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சொல்லி முடிவெடுத்துட்டியாடா? வசந்தா, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைக்காத. நீ ஏன் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ண கூடாது? நீ என்ன பிள்ளையா நினைக்காத. கஷ்டமா அடக்க முடியாத பாரமா இருக்கிற மனதை பக்குவப்படுத்தி சாந்தப்படுத்த ஒரு சைக்காலஜிஸ்டால இயலும். சில பேர் சைக்காலஜிஸ்ட போறது பைத்தியம் பிடிச்சுத்தானு சொல்லி தப்பா அபிப்பிராயப்படினோம். அப்படி இல்ல, மனதை சாந்தப்படுத்தவும் எஞ்சிருக்கிற துன்பத்தை போக்கவும் ஒரு நல்ல வழி, அவ்வளவுதான். நீ கவலை துன்பம் சொல்லி உன் மனசுக்கே எல்லாத்தையும் போட்டு அடக்கி கொண்டிருந்தீன்னு சொன்னா அதுதான் உனக்கு பைத்தியம் பிடிக்க வழி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவனோட கதைச்சு பாரு. ஒரு டாக்டரா, ஒரு சைக்காலஜிஸ்டா இல்ல, ஒரு நண்பனா. அவனுடைய மனக்கவலை போக்கவும் எஞ்சி இருக்க துன்பத்தை தீர்க்கவும் நல்ல மருந்தா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. நான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லி நினைக்காதடா வசந்தா. என்ன மறக்க சொல்றியே? எதை மறக்க சொல்ற? என்ன மறக்க சொல்றியே? எதை மறக்க சொல்ற? அவளோட வாழ்ந்த வாழ்க்கையா அல்லது அவளோட அனுபவிச்சதையா? அந்த பசுமையான நினைவுகள் என் இதயத்தில் அழகமா வேலுண்டி கிடக்கு. அந்த நினைவுகளை விட்டு என்னால ஒரு காலம் வரவே முடியாது. உனக்கு தெரியுமா, அந்த நேரத்துல அவள் ஒரு நல்ல அழகி. She was a beautiful girl. எங்களோட பள்ளிக்கூடத்துல அவளுக்கு போட்டி போடாத, அவளுடைய அழகை ரசிக்காத பாய்ஸே கிடையாது. நானும் அவளும் ஒரே கிராமம், ஒரே பள்ளிக்கூடம். காதல் என்றால் என்னென்றே தெரியாது. காதல் என்று மூன்றெழுத்துக்கு என்ன அர்த்தம் என்றே தெரியாத வயசு அது. கிராமத்துக்கே உரித்தான பண்பாடு, பழக்க வழக்கம், அவளுடைய பேச்சு, அவளுடைய சிரிப்பு, அந்த இனிமையான சங்கீதம், அந்த வீணை இசை, இது எல்லாம் தான் அவளை எனக்கு இம்ப்ரெஷன் ஏற்படுத்திச்சு. அவள் எனக்கு முதல்ல கொடுத்த கடிதம், அவளோட திருட்டுத்தனமா கடிதத்தில் தொடர்பு கொண்டது,
அவளை முதல்ல நான் கிஸ் பண்ணினது. இந்த வசந்தனுக்கு அந்த சங்கீதா, அந்த சங்கீதாவுக்கு இந்த வசந்தன். எங்க பள்ளிக்கூடமே எங்க 2 பேருக்கும் முடிச்சு போட்டுது. அப்ப நான் நல்லாவே கவிதை எழுதுவேன். என் கவிதைகளை மட்டுமே ரசிக்கிற மாதிரி என் கவிதைகளை எல்லாத்தையும் ஒன்று விடாம படிப்பா. சில வேளை தானே டியூன் போட்டு பாட்டா கூட பாடுவா. சங்கீதாவுக்கு என்னில பிடிச்சது சில வேளை கவிதையில மட்டும் இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்ச எல்லாமே அந்த சங்கீதா தான். சங்கீதா எல்லோருடைய காதல் மாதிரிதான் அவளுக்கு அவளோட பேரண்ட்ஸ் எதிர்ப்பு. அதை மீறி அவ என்னை சந்திக்க வருவா. அப்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு தேவைப்பட்டது ஸ்டேட்டஸ். நான் ஸ்டேட்டஸ் குறைஞ்சவனா. இப்ப என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா ஸ்டேட்டஸும் இருக்கு. ஆனா அவங்களால, அவங்க பேரண்ட்ஸால என் சங்கீதா திருப்பி தர முடியுமா? அப்பவே நான் அவள்கிட்ட கேட்டேன், என்னோட வர சொல்லி நாங்க இந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டலாம் என்று. இந்த ஊரிலேயே நான் உழைச்சு உன்னை காப்பாத்துறேன். சங்கீதா தான் வேணான்ட்டா. ஓடி போனவன் என்று ஊர்ல கதை சொல்லுவாங்க வேணான்ட்டா. தன்னிட்டு இருந்த நகையெல்லாம் வித்து பேரரசுக்கு தெரியாம என்ன லண்டனுக்கு அனுப்பி வச்சா, தன்னை இந்த லண்டனுக்கு எடுக்க சொல்லி. வாசு அன்றைக்கு ஆகஸ்ட் 26 அன்றைக்கு தான் நான் என் சங்கீதா விட்டு பிரிஞ்ச நாள். என்னுடைய சங்கீதா விட்டு பிரிஞ்ச நாள். என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு ஜடமான நாள். என் இதயம், உயிர், சுவாசம் எல்லாத்தையும் விட்டு வெறுமனை வந்த நாள். இங்க வந்த பிறகு கூட எனக்கு உயிரின் சுவாசத்தையும் திருப்பி தந்தது அவள் போட்ட கடிதங்கள் தான். உனக்கே தெரியும், அவள் ஒரு கடிதம் பர சொன்னா கூட என் இதயம் இவ்வளவு வேதனைப்படும் என்று. அந்த கனவுகளை, நினைவுகளை நான் அவளோடு வாழ்ந்த அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களையும் விட்டு இனியும் என்னால் திரும்பி வர முடியும் என்று நீ நினைக்கிறியா? Never. Never can be happen. சங்கீதாவுடைய நினைவுகளே எனக்கு இந்த ஜென்மத்துக்கு போதும், இந்த ஜென்மத்துக்கு போதும். வசந்தன், எனக்கு விளங்குடா, உனக்கு ஏற்பட்ட சோகமான அனுபவம் உன்னுடைய இதயத்துல வேதனை வடுக்களா எவ்வளவு ஆழ பதிஞ்சிருக்கண்டு எனக்கு விளங்குது. ஆனா அதையே நினைச்சு எவ்வளவு காலத்துக்கு தான் நீ ஒரு நடைப்பணமா தெரிய போற. இந்த வசந்த கால பூக்களை பாரு, முட்டாகி விரிஞ்சு வாசனை வீசி கருகி மடிஞ்சு போகுது. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும். இளமை காலம் என்றது வசந்த காலத்துல இதழ் விரிச்சு மனம் வீசுற ஒரு பூவை போல. சந்தோஷமா அழகா ஒரு பூவை போல மனம் வீச வேண்டிய உன்னுடைய இளமை காலத்தை
விரக்தி, வேதனை என்று சொல்லி கருக வைக்காத. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கடா. அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நீ நடக்க வேணும். உனக்கு ஆதரவா கைகோத்து நடக்க என்னுடைய நட்பு இன்றைக்கு முன்னோட கூட வரும். I think Vasantan is recovering at the moment because he is letting himself out. If he continues doing this, his mental state would definitely improve. He will be like a normal person in the future. I've got strong beliefs in these lines. The cure for him now is taking him to some general entertainment like parties, clubs, outdoor games. He can also find a new life and settle down. You mean finding another girl, Siva? No, I don't think it's possible. தன்னுடைய சங்கீதாவோட எண்ணங்களே போதும் என்று மற்ற எண்ணங்கள் தன்னை வந்து தீண்டக்கூடாது என்று விலகி போறான் வசந்தன். அவளுடைய அந்த இனிமையான எண்ணங்களை, நினைவுகளை அடகாக்கத்தான் அவன் தனிமையை தேடி லேக் பக்கமா மணிக்கணக்கில் ஒதுங்கி கிடக்கிறான். அவனை போய் இன்னும் ஒரு வாழ்க்கையை தேட சொன்னா, இல்லை அவன் இன்னும் ஒரு வாழ்க்கையை துணையை தேடிக்கொள்றதுக்கு நாங்களே சந்தர்ப்பம் வச்சு கொடுக்க வேண்டாம். No, I don't think it's possible, Siva. Illai Vasu, in my opinion, a person who is so deeply attached to something or someone, and if he occurs to lose it, he might get into a depression state. But at the same time, in his deep heart or in his deep mind, he would desperately wish to get the same thing or same person or a similar thing or similar person.